ஸோ வெல்கம் பேக் டு டாரன் டிடி பிரதர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைண்ட் கிராஃப்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்த ட்ராகன் இருக்கு அந்த ஏதோ ஒன்று அங்கே போய் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நாங்கள் நம்ம எடுத்தோன்னே வேலைக்கு கிளம்பிடலான்னு வேணாம் இல்லை இன்னும் இருக்குடா, வாடா வந்து தூங்கு போ, பெட்டில் வந்து போடு கைஸ். ஸோ இந்த எபிசோடில் வந்து அந்த எண்டர் ட்ராகனுக்கு நம்ம போடுவோம்ல, பேசமுடா, இந்த எண்டர் ட்ராகனுக்கு போடுவோம்ல கைஸ், அந்த 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 ஐ ஆஃப் எண்டர் அதை எடுத்து போடுவோம்ல ஒரு இடத்துல. ஸோ இன்றைக்கி அந்த இடத்த போட்டு நம்ம அந்த இதை மட்டும் டெஸ்டினேஷன் மட்டும் மார்க் பண்ணி தான் வைக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் எண்டர் ட்ராகன் அடிக்க போகிறோம். அதுக்கடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஏக்டரை எடுக்க போகிறோம் கைஸ். அதுக்கடுத்து நம்ம சர்வைவல் எபிசோட் முடிஞ்சிடும். பட் கவலைப்படாதீங்க, இன்னும் 1 பிளாக் எபிசோட்ஸ் இருக்குது, ஹார்ட்கோர் எபிசோட்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கு. அப்புறம் மோடட் எபிசோட்ஸும் நிறைய இருக்குது கைஸ். ஸோ கவலைப்படாதீங்க. அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு சின்ன பிரச்சனை. ஓகேடா, வாடா பார்க்கலாம், நன்றிக்கு வா. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஐ ஆஃப் என்ற போடலாம். எந்த பக்கம் போகுது? ஐயோ தெரியாமல் 2 போட்டேன் கைஸ். டேய் எங்கடா போச்சு? சாரா கைஸ், அது அங்கே விழுதா? நான் எங்கடா போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன்டா. கைஸ் இங்கே காணாம போயிட்டு இருக்குது. டேய் அடிக்காதடா வண்டையா. ஏய் எங்க? ஓ இது வேறு கண்டுபிடிக்க முடியாது. பெரிய உங்கள் பேர் மேலே போகுது பாருங்க, 2 அங்கே போகுது. டேய் பின்னாடி வாடா. ஐயோ கீழே விழுந்துட்டேன்டா. அப்புறம் நம்மளுக்கு இப்போ நம்ம ஐயோ டே அதுக்குள்ளே எனக்கு நிறையா காணாம போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரியலடா. வா நம்ம நேராக கொஞ்ச நேரம் அங்கே போவோம். ஸோ அங்கே போகிறதுக்குள்ள ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இப்போ மூச்சு வாங்குது கைஸ். இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ நல்லா இருக்கா மறக்காம கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நிறைய ஹாரர் கேம்ஸ் பண்ணி மைண்ட் கிராஃப்ட் எபிசோட்ஸ், ரோப்ளாக்ஸ் கேம்ஸ் நிறைய வரும். ஓகே போகலாம், வாடா. இப்படி தான் போகுது. உடையாத. ஆஹா உடையுது கைஸ். உடஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும். இந்த ஐயாஃப்ன்றது உடையாமல் பார்த்துக்கணும் கைஸ். நம்ம போடு. ஓகே ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கலாம். நம்ம அப்படியே போகிற வழியில் வேறு பயம் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். நம்ம வேறு பயம் கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இது என்னடா தண்டிக்கு வச்சாம் பாரு ஆப்பு. நம்மளுக்கு என்னடா இது கிராஃப்டிங் டேபிள், ஜி போட்டுடா. எங்கடா தண்டிக்கு போகிறது இப்போ? என்னோட எல்லா ஐஎஃப்ன்ற உடையுது கைஸ். இப்போ இது பெரிய வேலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் அங்கே தாண்டி போகணுமா தண்டிக்? எனக்கு கொஞ்சம் பாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த இதை தாண்டி போகணும், தண்ணியை தாண்டி. சத்தம்டா, நம்ம எப்படி போக முடியும்? போட்டே இல்லையே. ஆமாம், ஏகப்பட்ட கடல் கரைக்கு இது பண்ண வேண்டிய நேரம் இருக்குங்க. போடு ஜம்ப் போடு. வர்றா அப்படி தாண்டா போகுது. கைஸ் எல்லாமே உடையுது கைஸ். ஆஹா இது பத்தாது கொஞ்ச நாள். டே ஏன்டா நீ வேற கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க? சரிவா இப்படி போகலாம். உடஞ்சிராத கீழே வா. இப்படி கீழே வரணும். டே குட்ராது. டே உங்ககிட்ட இருக்கா பாரு அதெல்லாம். டே கைஸ் இவன் தான் கைஸ் 2 எடுத்து வச்சுருக்கான். குட்ரா மண்டையா, குட்ரா. கைஸ் இவன் தான் கைஸ் 2 எடுத்து வச்சுட்ருக்கான். நான் எங்கடா போகுது காணாம போதும் பார்த்துட்டு இருந்தா இவன் எடுத்து வச்சுருக்கிறான் கைஸ் 2. போடுறா போலாம். வாடா இப்படி தான் காமிக்குது. வா இது இன்னும் எவ்வளோ நேரம் போகணுன்னு தெரில கைஸ். அப்படியே போயிட்டு இருந்தோன்னா அது அப்படியே இந்த இது வேணும். இது இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வழி தெரியும் எங்கே இருக்குன்னு. வாடா இப்போ நம்ம இப்போ பாரு, இப்போ இதை தூக்கி போடுறேன்னா இங்கே போதா? இப்போ இது மேலே போய் தானே கீழே வருது.
ஆனால் அது வந்து நேராக கீழே போகுதா? நேராக கீழே போகணும். எங்கே நேராக கீழே போதும் அங்கே தான் வழி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே வழி இல்லை, அதனால் இங்கே கீழே போகல. ஸோ இன்னும் தூரம் இருக்குது அந்த வழி. பிகாஸ் நான் தான் ஃப்ளாஷ்ரா, என் பேரே ஃப்ளாஷ் லெஃப்டா. மாட்டோம்டா, நம்ம வெயிட் பண்ணு கைஸ். நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு சாப்பாடு இல்லையா கைஸ்? நாங்கள் பெட்டு கூட எடுத்துகிட்டு வர மாட்டோம். டேய் எதையுமே எடுத்துடா. நம்ம எத்தனை பெட் இருக்கு உங்ககிட்ட? வழங்குச்சு. ஓகே கைஸ், நம்ம பார்த்துமோ. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை ஒரு போட்டு. ஒரே போட்டில் வரலாமா? வா 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 வச்சுக்கோ. போகலாம் போகலாம், வா போகலாம். அதை சாப்பிட முடியாதுடா. அதெல்லாம் சாப்பிடு. நாங்கள் எதுவுமே வரல கைஸ், எல்லாத்தையும் மாற்றிட்டோம். நேரா வா வா, சரி வா கிளம்பலாம். கூட தானே இருக்கு. இப்போ எங்கே போகணும்? கேட்ச் வா கேட்ச் வா கேட்ச் வா கேட்ச் வா கேட்ச் பிடிச்சிட்டா. உனக்கு வந்திருக்காது. உனக்கு வந்திருக்கா? இப்போ எங்கே? டே இப்போ இங்கிட்டு தானே போகணும். நல்லா நோட்டீஸ் பண்ணு. அங்கே அப்படி நேராக போகணும். அப்படி போடணும்னு இப்போ நேராக போகணுண்டா. ரொம்ப தூரம் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ட்ராகன் இல்லைடா, அந்த இடம்டா. அந்த ட்ராகனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம. ஏய் பண்ணுறோம்டா கைஸ், நம்ம பண்ணுவோம் கைஸ். ஓகே, அடுத்து ஓடு 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 கைஸ், ஓடு கைஸ், ஓடு கைஸ், ஓடுங்க கைஸ், ஓடுங்க கைஸ். அப்பாடி ஹைலாண்ட் வந்துருச்சுடா. இறங்கு. அதுக்கு நீ ஓட்டுறது இல்லை போட்டில், அதனால உனக்கு நல்லா இருக்கு. இப்படி போகுதுமா, இப்படி போகணும்டா. நீ உனக்கு கடைசி ரெண்டையும் கொடுறா எனக்கு. வெயிட் பண்ண, அப்புறமா குத்துக்கோவா. எல்லாத்தையும் அடி போகிறவள்ள நல்லா அடி. டே பெட் எடுத்துகிட்டு வர மாதிரிடா. நான் பண்ணியிருக்கா பண்ணிச்சி ஆடு இருக்கா பண்ணி. உங்கள்கிட்ட எவ்வளோ பெட் இருக்கு? டே எல்லாருக்கிட்டையும் ஒன்று இருந்துச்சுடா. மண்டையா உனக்கு மூளை இருக்கேடா. ஆடு இருந்துச்சு ஆடுறா. டே நம்ம ஆடோட நம்ம அதை கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வாடா, நம்ம ஆடை கண்டுபிடிக்க போகிறதுல என்னடா பண்ணிகிட்டு இருக்கு? எனக்கும் சாப்பிடு. எனக்கு சாப்பாடு இருக்குடா, ப்ரெட் இருக்குடா. மேலே வாடா, அதுக்கு மேலே. இப்போ நேராக போகலாம் அந்த வழியில் வா. எனக்கு ஏதோ சாப்பாடு இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைடா. இது வேறு எப்போ வரும்னே தெரியல கைஸ், போய்கிட்டே இருக்கு அநியாயத்துக்குங்க. ரோடு வெடிச்சிருச்சு. வா வா வா. அம்மா இது என்ன தெரியும்? அது குழி, பாதாள குழியாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடியே போகலாம் கைஸ். ஏய் வாடா கொஞ்சம் சீக்கிரம் மண்டையா. ஆனால் பெட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு செத்தம் வச்சுக்கோ, நமக்கு அதை முடிஞ்சிச்சு. அங்கே ஸ்பான் ஆகும் ஃபஸ்ட் இடத்துல, அதனால் நம்மளுக்கு பெட்டே வேணாம், விடு. இதுலேயே போய்க்கலாம். இந்த ஆடோட சிக்கன் மட்டன்லாம் வச்சுக்கோ. குட்டி குட்டி என்கிட்டயும் பிளாக் இருக்குது, அதை வச்சு கட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்க போகிறோம் கைஸ். ஃபஸ்ட் இது ஒன்று போகணும். போகிறதுக்குள்ள முடிஞ்சிடும். எங்கடா போச்சு அந்த ஐயா பண்ணுற? இப்படி போகணுமா? ஆஹா, இது ஏதோ பெரிய வேலைன்னு நினைக்கிறேன் கைஸ். விடு. ஆனால் இன்னொரு பிரச்சனை இல்லை தெரியுமா? இன்னொரு பிரச்சனை இல்லை, ஏன் தெரியுமா? இவனுங்க வரமாட்டானுங்க ஜாம்பி. நம்ம தண்ணியில் தானே போக போகிறோம் இப்போ. அவனுங்களால அடிக்க முடியாது நம்மளால். அவனுங்களாம் அடிக்கவே முடியாது நம்மளால். இப்போதைக்கு நம்ம எடுத்து கிளம்ப வேண்டியதான் போட்ட போட்டு. நீ எதுக்குறா போட்ட? போடாது. சரி கொடு என்கிட்ட கொடு. வா போலாம். கிளச்சு போட்டு வா. 1 2 பூம். கிளச்சு போடலான்னு பார்த்து அடி வாங்கிட்டேன்டா. போட்டுக்கிட்டு வெயிட் நான் ஓட்டுறேன். உனக்கு ஓட தெரியாது. போலாமா? நீ தானே ஓட்டுறது இருக்கு. இறங்குடா. டே எவனோ வரான்டா. ஆஹா, டே செத்து போகிறா.
வந்து ஏறு போட்டு வெளியே போ இவன் யாரா மொட்டை மண்டை ஜாம்பி வெயிட் பண்ணி உனக்கு அப்படியே இப்படி செத்துருவானுங்க பாரு கொஞ்ச நேரத்தில் எல்லா மேலே ஏறுறேன்னு பேர்ல செத்துருவானுங்க வெயிட் பண்ண அப்படியே இங்கேருந்து வாடா சாரா பேக் அடிக்கிறேன் வா தொடு அதை அமுத்திப்படி போலாம் ரைட் இப்படி போதா போலாம் வா கீழே வா என்கிட்ட வா பிடிச்சிட்டியா ரைஸ் பிடிக்கணும்டா இதே வேறு தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா பிடிக்க முடியாதுடா அவ்வளோ சீக்கிரம் இது ரைட்டு தான் நீனு ஐயோ முன்னாடி ஐலாண்ட் இருக்கே கம்முன்னு தண்ணியிலே சுற்றுறோம் கைஸ் நாங்கள் கொஞ்ச நேரம் இப்போ ஒரு வேளை தண்ணி கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டம்டா அது கைஸ் வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் கைஸ் பக்காடா ஐயா பக்கா இல்லையேடா இப்போ பெட்டு இருக்குது இருந்தாலும் வா வில்லேஜ் நம்மளுக்கு இருக்கு வா அயன்குளம் இருப்பான் பெரு தலைவன் அவ்வளோதான் நீ வச்சு செய்வோம் அயன்குளம் வேணாம் கொடுத்துட்டா அப்புறம் செத்தாலும் இங்கே தான் ஸ்பான் ஆகும் நம்ம லூட்ஸில் அங்கே தானே இருக்குது இப்போ ஜஸ்ட்டு நம்ம பார்த்து கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ண தான் வந்திருக்கோம் புரியுதா அடுத்த வீடியோ கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ண தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம தண்ணிக்குள்ளே போயிடாத இன்னும் நம்ம அங்கிட்டு போகணும்டா ரொம்ப நேரம் உள்ள அது ஒன்றும் இல்லை யூஸ் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டு வடி ஆகலை கச்சிருச்சு வா போகலாம் இந்த போட்டை உடைக்கணும் இந்த போட்டை இப்போ எப்படிங்க இது இருக்குது பேர் மணல் தாண்டி தானே போகணும் அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம் இங்கே நம்ம நைட் ஆனோடனே போய்க்கலாம் பூம் பிளாஸ்ட் தான் டே என்டர்மேன்டா எனக்கு தெரிஞ்சு என்டர்மேன் தேவைப்படுவோம்டா நம்மளுக்கு என்டர்மேன் வண்டையா வாடா ஐயோ தப்பான நேரத்தில் பிடிச்சிட்டோம் அவனை ஹெல்த் இல்லை எனக்கு பரவாயில்ல செம்மடா வெயிட் பண்ணுற கிராஃப்டிங் டேபிள் இருக்காடா என்கிட்ட இருக்கு கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்லடா கிராஃப்டிங் டேபிளில் போட்டு இப்போ எங்கிட்ட இருக்கேன் 1 2 1 கச்சிருக்கு இந்த மாதிரி போகிற வழியில் இருக்கிற இவனை கூட அடிக்கணும்டா நம்ம மறக்காமல் என்ட்ரமேனை ஏன்னா என்ட்ரபெல் அங்கே போய்ட்டு 10 வச்சுக்கோ அப்புறம் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடும் நம்ம என்ட்ரபெல் 10 போயிடக்கூடாது வா அப்படியே நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம் பக்கத்தில் தண்ணியா எங்கன்னு சுற்றி பார்க்க வரேன்னு நினைக்கிறேன் ஓடு தள்ளிப்போ சத்துறாத ஓடு தண்டிக்கு நான் க்ரீப்பர் அடிக்க மாட்டானே இந்த அயன்குளம் மாட்டேன் ஐயோ அயன்குளம் ஐயோ இப்படி ஓடி வாடா அது கண்ணுக்கு தெரியாத வீட்டுக்குள்ளே போய் வந்துக்கோ போன மண்டையா தள்ளி போடுறா அப்பா அடி ஃபியூ பெட்டு மட்டும் தொட்டக்கூடாது பெட்டையும் தொடக்கூடாதுடா பெட்டு தொட்டு நமக்காக தான் முடிஞ்சிச்சு இது கொஞ்சம் பெரிய வேலை தான்டா பெட்டை மட்டும் தொட்டுறாதுடா உடச்சி விட்டோம் ஆனால் இந்த பெட்டு கொஞ்சம் டேஞ்சரஸ்டா உடச்சிட்டு நம்ம எடுத்துட்டோம் வச்சுக்கோ செக் எடுத்து தெரியாமல் போட்டோன்னா செக் பாயிண்ட்டுமே வந்துடும் டென்ஷன் ஆயிரும் போட்டால் இப்போ செக் பாயிண்ட்டுமே வந்துடும் அதெல்லாம் கீழே போட்டுரு எங்கேயாவது கீழே போட்டுரு வெளியே வந்து கீழே போட்டு அதை மூடிடு அவ்வளோதான் வேறு முடிஞ்சு நைட் போயிடுச்சு அப்போலே இன்னும் நம்ம நைட் போனதுக்கப்புறம் தான் கைஸ் போவோம் ஓகே கைஸ் நாங்கள் நைட்டு போனதுக்கப்புறம் பார்க்குறோம் கைஸ் 1 2 கைஸ் காலை ஆயிடுச்சு கைஸ் ஓகே ஆமாம் இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதாண்ணா பெட் எடுக்க ஓகே வா போ நம்ம என்ட்ரப்பேல் இங்கே இருக்கா பயந்துட்டேன் உங்கள்கிட்ட ஒரு இருக்குது தானே என்ட்ரப்பேல் இருக்குமே உங்கள்கிட்ட இன்னும் ஜாம்பி செஞ்சுட்ருக்காங்க டே அடிக்காத பெரிய ஹீரோமே போயிட்டு நம்ம போய்ட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல வெயிட் பண்ணு எங்கே போகுது இப்படி மேலே போய் டேய் நம்ம சத்தம் தான் இன்னைக்கு ஜஸ்ட் ரன் அயன்காலம் மண்டையா காப்பாற்றுல தண்ணிக்குள்ளா ஐயோ தண்ணிக்குள்ளிவேன் தண்டிக்கே தப்பான இடத்துக்குள்ள வந்துட்டா ஓடுறா அயன்காலம் முடிச்சு விட்டான்டா எல்லாத்தையும் பார்க்காவா என் தம்பிக்கு வேறுங்க ஒரு ஹெல்த்து பக்காடானா உன்னை நீ வெயிட் பண்ணுற உனக்கு எதாவது சாப்பாடு தான் இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரிலடா எவ்வளோ வேணா பொருள்லாம் இருக்குது பாதி
இப்போ ஜஸ்ட் நம்ம போட் எடுத்து கிளம்ப வேண்டியதான் மறுபடியும் வா. எஸ் தான் வாடா. போட் இப்படி போகல, அது இங்கிட்டு போச்சு மேலே. வா போகலாம். அயன் இருக்கு பாரு. வேணாம் நம்ம நடந்து இல்லை நான் பார்ப்போம். தண்ணி வந்துச்சுன்னா போட்டில் போகணும் கைஸ். அவன் என் தெரியுமா என் தம்பி போட் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். போட்டில் அவன் சும்மா தான் உட்காந்துட்டு வருவான். நான் தான் ஓட்டிட்டு வரேன் போட்டில். அதெல்லாம் நடந்து வரேன்னா நான் அவனும் நடக்கும்ல, அதனால அவனுக்கு போட் நல்லா இருக்காமா கைஸ். வேற மாதிரிண்ணா நீலாம் எங்கே போகுது, எங்கே போச்சு? ஊய் டச் இப்படி போகுதுடா வாடா கைஸ். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது தேடுறதுக்குள்ள. சரி கைஸ் கீழே போகுது கைஸ். இங்கே தான் கைஸ் இருக்கு. ஓ நோ, செக் பண்ணி கொடுத்துருக்கேன் இங்கே இந்த பெட்டில். டேட்னா நானும் செத்துருப்பேன்டா கீழே வந்து. ஆனால் இங்கே தான் கைஸ் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். அதை இங்கே தான் இருக்குது. பார்க்கலாம். வெயிட் பண்ணு கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே செக் பண்ணி கொடுத்துட்றேன். செக் பண்ணி கொடுத்துடலாமா? வெயிட் பண்ணு. சரி கைஸ், நாங்கள் என்ன பண்ணுறோன்னா என் தம்பி இங்கே வந்தோடனே பார்க்கலாம் கைஸ். இப்போ பாருங்கள், நான் ஒரு மேஜிக் பண்ணுவேன், என் தம்பி வந்துடுவான் பாருங்கள். 1 2 கைஸ் ஃபைனலி வந்துட்டாங்க கைஸ். இங்கே பாருங்கள். அப்புறம் என் தம்பி வரும்போது எனக்கு ஏதோ என்சான்ட்மெண்ட் ஏதோ எடுத்துகிட்டு வந்தான். அப்புறம் அது போட்டு சாப்பிட்டோன்னு நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. ஆனால் வர்றதுக்குள்ளே பெரிய வேலையாயிடுச்சு கைஸ். ஓகே பக்கால இப்போ வா. இப்போ நம்ம கீழே இங்கே மைண்ட் பண்ணிட்டு போகணும். வா இங்கே பாரு, பெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே செக் பாயிண்ட் வை. உங்களுக்கு செக் பாயிண்ட் கொடுக்குற பெட் எடுத்துகிட்டு வந்து போய்ட்டு அங்கேயே போய் அது ஏதோ ஒரு வில்லேஜ்குள்ளே போ. நம்ம இங்கேயே செக் பண்ணி கொடுத்துடலாம் கைஸ். பிகாஸ் நீ வீட்டில் நம்மளுக்கு வேலை இல்லை இருக்குது தான் வேலை. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். நீ வீட்டுக்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீட்டுக்கிட்ட ஏன்னா வீட்டுக்கிட்ட போகணுமா நம்ம? என்னென்னு தெரியல கைஸ். இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா எனக்கும். செக் பண்ணி அட்டா அப்படியே இருக்கு கொஞ்ச நேரம். என் தம்பி வேறு டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கோம் கைஸ். இந்த என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை? உனக்கு அடி 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 டோரை எதுக்குறா நீக்கினேன்? டே கைஸ் போங்க கைஸ். நான் மைண்ட் பண்ண போகிறேன் கைஸ். மண்டையா கைஸ், என் தம்பி மறுபடியும் செத்துட்டாங்க கைஸ். அவன் வரலாம் பரவாயில்ல கைஸ். நம்ம இப்போதைக்கு நம்ம அடுத்த வீட்டில் வந்துடுவாங்க கைஸ். அவன் கன்ஃபார்ம் தேடி வாடா. கண்டுபிடிச்சு மண்டையா கைஸ். கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் இருக்குது. கண்டுபிடிச்சேன். இங்கே பாருங்க இருக்குது கைஸ். இங்கே இருக்குது கைஸ். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே கண்டுபிடிக்க செஸ்ட்டில் இருக்குது கோல்டு கைஸ். கோல்டுலாம் வெயிட் பண்ணுறேன். அங்கேயே போவாதடா. ஜஸ்ட்டு சும்மா ஃபன்னுக்காக தான். வெயிட் பண்ணு. நம்ம நானே வருவேன்டா. நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன். அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வில்லேஜ்கிட்ட கைஸ். இப்போ நானுமே நான் இங்கேயே இருக்க போகிறதெல்லாம் இல்லை கைஸ். இப்போ நான் அங்கே போயிட்டு அங்கே இருக்க எல்லா லூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம் கைஸ். இந்த இடத்துல பிகாஸ் சாதாரணமெல்லாம் ஆஹா அப்படியே மண்டையா ஓடுறா மண்டையா. ஐ திங்க் கைஸ் நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த செஸ்ட்டை வச்சு உள்ளே இருக்கிற எல்லா லூட்டும் பக்காவாக எடுத்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு பார்க்குறோம் கைஸ். 1 2 என்னாச்சு? வெயிட் பண்ணுறோம். ஓகே கைஸ், நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்க அந்த லூட் செஸ்ட்டு அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி பக்காவாக பண்ணிட்டு பார்க்குறோம் கைஸ். ஸோ இப்போ பாருங்கள் 1 2 3 எப்படி கைஸ் பூம் எப்படி 1 2 3 சொன்னதுக்கப்புறம் எப்படி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அங்கே வேறு லூட்ஸு இங்கே இருக்க லூட்ஸு. அப்புறம் கொஞ்சம் டைமண்டும் எடுத்து நம்ம டைமண்ட் ஆர்மரு பக்காவாக பண்ணி நம்ம இப்போ இதுலேயே போட்டோம் கைஸ். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே பக்கா. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ட்ரட் ஆகனை டிஃபீட் பண்ணிடுவோம். இந்த செஸ்ஸில் எதுவுமே இல்லை. உனக்கு தேவையான லூட் எடுத்துக்கொண்டு சொன்ன இருக்கு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டியடா சமடா. ஓகே நம்ம கன்ஃபார்ம் கைஸ் அடுத்த வீடியோவில் நம்ம இங்கே இருக்க இந்த இதுக்குள்ளே போய் உள்ளே இருக்க அந்த என்டர்மெண்ட் தலையெல்லாம் முடிச்சு விட்ருவோம் கைஸ். அப்புறமா நம்மளுக்கு நல்ல லக்கு கைஸ். இந்த இடத்த உள்ளே போகாத. இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா கைஸ் கண்டுபிடிச்சோம்? காமிக்கிறேன். வெயிட் பண்ணுவோம்.
நேராக போய்க்கிட்டு நேராக வந்து எதுவுமே பண்ணல கைஸ். நேராக போனோம் கைஸ். இப்போ இங்கே பாருங்கள், என்னடா இது, இங்கே பாருங்க கைஸ், இங்கேருந்து தான் எங்கடா எங்கேயோ உடச்சிட்டு வந்து நம்ம கைஸ் இங்கேருந்தால் மேலேயே உடச்சிட்டு வந்தோம். நாங்கள் சொல்லப்போனால் எங்கேருந்து கைஸ் இங்கேருந்தால் கன்ஃபார்ம் மேலே உடச்சிட்டு வந்தோம். எங்கேருந்து உடச்சிருந்தேன் ஓட்டையை காணோம் கைஸ். எங்கே போச்சு? க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆச்சா வேணா உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். நான் உங்களுக்கு காமிக்காம விட போகிறதில்ல கைஸ். நேராக இங்கேருந்து மோட்டை மறைச்சிட்டேன் கைஸ், மறைச்சிக்கோங்க. இங்கேருந்தால் மேலேருந்து குச்சோம் கைஸ். கீழே குடித்தேன், எதுவுமே பண்ணல. நேராக இப்படி போனேன் கைஸ். நேராக இப்படி வந்துகிட்டே இருந்தேன். நேராக வந்தேன் கைஸ். நேராக வந்து பார்த்தா இங்கே இருக்குது கைஸ், ஒரே சாக்கு கைஸ். அப்படி இருக்கிறதுல அப்படியே போட்டு விட்டோம். கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேயே வந்து 5 இது கொடுத்துருந்தாங்க. அதாவது இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இங்கேயே 5 இது ஏற்கனவே போட்டுருந்துச்சு. மீதி வந்து என்ன எவ்வளோ மொத்தம் 12 5 போட்டுருந்துச்சு. நான் எங்ககிட்ட 8 இருந்துச்சு. அந்த 6 போட்டு மீதி வந்து இன்னொருக்கும் தெரியாமல் என் தம்பி வந்து வேஸ்ட் பண்ணிட்டு அதை போட்டு. ஸோ நம்ம அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ once again a big bye to all of you guys. Bye.